வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். டெட் ஆசிரியர்கள் மற்றும் பிஜிடிஆர்பி உடைய முக்கிய தகவல்கள் அனைத்துமே நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். ஸோ கவலையே பட வேண்டாம். பிஜிடிஆர்பி உடைய அடுத்தடுத்த அப்டேட்கள் அனைத்துமே உங்களுக்காக வழங்கப்படுகிறதுங்க. ஸோ தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால டோட்டலாக மக்கள் எல்லாருமே மாணவர்களுடைய நலன் கருதி பல்வேறு தரப்பட்ட இடங்களில் போராட்டங்கள் எல்லாமே நடத்தினாங்க. எங்களுக்கு போதிய அளவு ஆசிரியர்களை கொடுங்க, இன்னும் அதிகமான நபர்கள் பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் பணியிடங்கள் நாளுக்கு நாள் காலியாகவே இருக்குங்க. இந்த பணியிடங்களை எவ்வளவு சீக்கிரம் நிரப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளுக்கு ஏற்றாற் போல பள்ளி கல்வித்துறையில் கூடுதலான ஆசிரியர் பணியிடங்கள் சென்ற ஆண்டு 2500 நபர்கள் மேற்பட்டு எடுத்தாங்க. பிஜிடிஆர்பியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமன ஆணைகள் அவர்களுக்காக வழங்கப்பட்டது. இந்த ஆண்டுக்குண்டான முதுகலை பட்டதாரிகளுக்குண்டான ஆசிரியர்களுக்குண்டான தேர்வு எப்போ வெளியிடும் அப்படின்ற ஆனுவல் பிளானர் இன்னும் வெளியிடலை. ஆனால் ஆல்ரெடி சென்ற ஆண்டில் வெளியிட்ட பிளானர்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கலாம். அந்த பிளானர்லேயே குளறுபடிகள் சரியான முறையில் இல்லை. இப்படி பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஒரு பிளானரே சொதப்பி வச்சுருந்தாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம். ஆனால் இந்த ஆண்டு கொஞ்சம் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ண போகிறாங்க. 25,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் பிஜிடிஆர்பியில் இருக்குது. மாவட்ட வாரிய அந்தந்த சிஇஓக்கு எல்லாமே கணக்கெடுக்கும் பணிகள் தற்சமயம் முடக்கி விட்டுருக்காங்க. அந்தந்த பணிகளில் மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிகளில் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் எவ்வளோ ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள் அப்படின்ற கால்குலேஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அதன்படி பள்ளி கல்வித்துறையில் கிட்டத்தட்ட 25,000 பிஜிடிஆர்பி ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கு உண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை சார்பாக இன்னும் சில தினங்களில் நமக்கு வெளியிட போகிறாங்க. பிஜிடிஆர்பி உடைய நோட்டிஃபிகேஷன் மற்றும் அறிவிப்புகள் இன்னும் சில தினங்களில் நமக்கு கிடைச்சிடும். அப்ளை பண்ணுறதுக்கு தயாராகி கொள்ளுங்க. 2024 தான் தேர்வு நடக்கும். மே ஜூன் இல்லைனா ஏப்ரல் மேல பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம்ஸை நாம் எதிர்பார்க்க முடியும். பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் எல்லாமே இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு முக்கியமாக கருதப்படுது. அது மட்டுமே கிடையாது, பிஜிடிஆர்பியுடைய புதிய சிலபஸும் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. சற்று முன் பார்த்தீங்கன்னா இந்த மழை காரணமாக இந்த யூஜிடிஆர்பி மற்றும் பிஇஆர்டி எக்ஸாம்ஸ் எல்லாமே கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த 149 ஜிஓ ரத்து செய்வதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். கண்டிப்பாக ஒரு 99.99% தேர்தல் வாக்குறுதியின்படி 149 ஜிஓவை ரத்து செய்யப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. மக்களே பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.